செங்கோட்டையனை குறிவைத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அடுத்த கட்ட நடவடிக்கையை தொடங்கியிருப்பதாக தெரிகிறது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை தொடர்ந்து செங்கோட்டையனும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அரசியலை கையில் எடுத்திருக்கிறார். அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையில் செங்கோட்டையன் முன்னெடுக்கும் அரசியல் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்புடையதாக இல்லை. கொங்கு பகுதியில் செல்வாக்கு, பாஜக தலைவர்களுடனான நெருக்கம் ஆகியவற்றை தனக்கான சாதகமாக வைத்து செங்கோட்டையன் அரசியல் செய்து வருவதாக தெரிகிறது. கூட்டணியில் இருக்கும் பாரதிய ஜனதாவும் அதிமுகவில் ஒருங்கிணைப்பை வலியுறுத்தி வருகிறது. இவை எல்லாவற்றிற்கும் முடிவு கட்ட வேண்டிய அவசியம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்டிருப்பதால் அதற்கான திட்டத்தில் களம் இறங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் கடந்த ஜூலை 7ஆம் தேதி தொடங்கிய தேர்தல் பரப்புரை கூட்டங்கள் கரூர் துயர சம்பவத்தினால் சுமார் 1.5 மாதங்கள் நின்று போனது. இந்நிலையில் அடுத்த கட்டமாக நவம்பர் 30ஆம் தேதி அதிமுக பொதுக்கூட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தை செங்கோட்டையனின் சொந்த தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்தில் அறிவித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி முக்கிய முகமாக உருவெடுப்பதற்கு முன்னரே கொங்கு மண்டலத்தில் சக்தி வாய்ந்த அதிமுக தலைவராக விளங்கியவர் செங்கோட்டையன். எம்ஜிஆர் காலத்து மூத்த அரசியல்வாதியான செங்கோட்டையனை நீக்குவது கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று அதிமுகவில் இருந்தே ஒரு சிலர் குரல் எழுப்பி வருகின்றனர். இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மிக பிரம்மாண்டமாக கூட்டத்தை நடத்த திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நீக்கப்பட்டவர்களை எடப்பாடி பழனிசாமி சவாலாக நினைக்கிறாரா இல்லையா என்பது கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர் பேசும் அரசியலை பொறுத்து இருக்கும் என பத்திரிகையாளர் துரை கருணா கூறுகிறார். பொதுவெளிகள்ல மக்கள் மத்தியில திரு செங்கோட்டையனுக்கு அந்த கொங்கு மண்டலத்தில் ஒரு கணிசமான ஆதரவு இருக்கிறது. இந்த சூழல்ல தன்னுடைய 2வது பிரச்சார பயணத்தை திரு செங்கோட்டையன் பகுதியிலேயே தொடங்குவது என்பது இவருக்கு பெரிய அளவுல ஆதரவுள்ள கணக்கு. திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் ஆதரவு குறையவில்லை என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் இந்த பிரச்சார பயணத்தை அங்கு தொடங்குகிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறது சகோதரா. அவருடைய பேச்சு இப்ப கோபிச்செட்டிப்பாளையத்துல பரப்புரையை தொடங்குகிற திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சு வெறும் அரசியல் ரீதியாக திமுகவுக்கு எதிராக திமுகவை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் என்கிற மாதிரியான இந்த நிலைப்பாட்டோடு இருந்தால் வேற ஒன்றும் பிரச்சனை வராது. ஆனால் திரு செங்கோட்டையன் தொடர்பாகவோ அல்லது கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்களை இனி சேர்க்க முடியாது என்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருந்ததுன்னா அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை அதிகப்படுத்தும். அவருடைய எண்ணம் நோக்கம் என்ன என்பது இதுவரைக்கும் நமக்கு தெரியல. இதேபோல் டிசம்பர் 10ஆம் தேதி நடைபெறும் அதிமுக பொதுக்குழு கூட்டத்திலும் எந்த மாதிரியான முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது என்கிற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது.